வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா, முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருகவேலோட அறிவியலை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம முருகவேலுக்கும் ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. அது ஒரு முருகவேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுடைய ஒரு வேல். அதில் உங்களுக்கு நம்ம 4 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று முருகவேல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். 2வது முருகவேல் சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3வது நம்ம இது முருகவேல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். 4வது பழனியோட பொருளாதாரம் அதிகமாகும் இந்த முருகவேல் சத்திரம்னால. 5வது உலகளவில் நம்ம முருகர் வேல் மூலமாக முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருள் மூலமாக முருகர் வேலும் முருகரும் தமிழும் நம்மளுக்கு உலக லெவலில் ரீச் ஆகும். இது எல்லா மக்களுக்கும் உபயோகமாகவும் இருக்கும். இப்போ முதல்ல முருகவேலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முருகவேல் எல்லாத்துக்கும் தெரியும். முருகவேல் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமானுடைய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் ஒரு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வேட்டைகள் அப்படிங்கிறது நம்ம மனித வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமாக இருந்திருக்கு. அந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம். அது ஒன்றும் இல்லை, நம்ம வேல் மாதிரியான ஒரு சாம்பிளாக இருக்கிற ஒரு ஆயுதம். அப்போது சைக்கலாஜிக்கலாகவே நம்ம பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளுக்கு அன்றாடம் ஒரு புழக்கத்தில் இருந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவைப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு பொருள் அப்படிங்கிறது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவைப்பட்ட ஒரு பொருளுங்கிறது இந்த ஆயுதங்கிறது இந்த முருகரோட வேல் அப்படிங்கிறது இருக்குது. இது நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முருகருடைய வேலோட கூர்மை அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு பாசிட்டிவானு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு காரணம் அந்த முருகருடைய அந்த கூர்மையான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மட்டாக இருக்கிறதுக்கும் கூர்மையாக இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம ஆள் மனசிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்களே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்போது இது நம்ம ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக அதை நம்ம பார்த்து நம்ம வரும்போது நம்மளுக்கு ஒரு மட்டான ஃபீலிங் இல்லாமல் ஒரு ஷார்ப்பான ஃபீலிங் இயற்கையாகவே வரும். இதுதான் முருகவேலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட். ஒரு அந்த முருகவேல் மாதிரி இருக்கிற ஒரு எந்த ஒரு பொருளுக்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்போது நம்ம முருகரோட பெருமானும் சூஸ் பண்ண ஒரு ஆயுதம் இந்த முருகவேல் அப்படிங்கிறது தான். அது மூலமாக நம்ம முருகப்பெருமானையும் வழிபடும்போது வேலையை வழிபடும்போது வேலவனுங்கிற மாதிரி ஆனதுனால அந்த இப்போ வேலோடு சேர்த்து இந்த முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடும்போது அவருடைய அருளும் சேர்த்து நம்ம நம்மளுக்கு உள்ளடக்கி நமக்கு கிடைக்கிது. ஸோ முருகரோட பெருமானுடைய வேல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் தெரிஞ்சுட்டோம். இயற்கையாக வேறு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படிங்கிறது அது. ப்ளஸ் மேலும் நம்ம முருகரோட சேர்த்து வழிபடும்போது அந்த ஒரு ஆன்மீக அருளும் நம்மளுக்கு நிறைய அபரிவிதமாக நம்மளுக்கு கிடைக்கிது. இது முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அறிவியல். முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகவேல் மாதிரியே முருகவேல் அப்படிங்கிறதே ஒரு அடிக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு முருகவேல். அதில் தமிழில் நம்ம முருகப்பெருமானை போற்றி ஒரு சில மந்திர வார்த்தைகள், ஓம் முருக உள்ளம் முருக, தமிழே முருக தமிழ் வேந்தை முருக அப்படிங்கிறது நம்மளுக்கு சைடில் நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு முருகவேலில் தமிழ் மந்திரம் பதித்த ஒரு முருகவேல் பொருள் தான் முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது. அப்போது இதை நீங்கள் இப்போ நிறைய ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகவேலை வீட்டில் வச்சு வழிபடுற பழக்கம் நிறைய இருக்குது.
அதோட அதில் கிடைக்கிற அருளை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பழனியோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உயர்றதுக்குமான ஒரு தீர்வு தான் இந்த முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது. முருகவேல் சத்திரம் உருவாக்கம் பழனியிலேருந்து உருவாக்கம் அப்படிங்கிறதும். இப்போ முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது வந்து அது என்னென்னு நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்துட்டோம். ஒரு வேல், அதில் வந்து தமிழில் முருகர் பெருமானோட ஓம்ங்கிற மந்திர வார்த்தைகளை வந்து பதிக்கப்பட்டது, சிம்பிளானது. இப்போ இந்த முருக வேல் சத்திரம் அப்படிங்கிற அந்த பொருளை வந்து நம்ம வந்து செஞ்சு பழனியிலே வந்து செஞ்சு அங்கேயே வந்து நம்ம முருகப்பெருமான் பழனி மலைக்கீழே ஏதோ ஒரு சத்திரம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு நம்ம இது யார் வந்து உரிமையாளர் ஆக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்து இது வந்து நம்ம ஒரு ஒரு அதிகபட்சம் வந்து இந்த வேல் வந்து அந்த பழனிமலை அடிவாரம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது. முருகப்பெருமான் அப்படிங்கிற பழனிமலை வந்து இன்றைக்கி பார்க்குறக்கு ஒரு சாதாரண ஒரு மலையை தெரியல. ஆனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அங்கே பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அங்கே வந்து மனித வாழ்வியல் வந்து உயரப்பட்டிருக்கு. உலகத்துக்கே அரசியல்னா என்னென்னு தெரியாதப்போ கூட நம்ம முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் வந்து மேலேருந்து ஒரு தலைவனாக வந்து வாழ்ந்த இடம் அந்த இடம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். அப்போ அந்த மாதிரியான ஒரு மலை இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மலை இடத்துல இந்த மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு பக்கம் இந்த செய்யப்பட்ட முருகவேல் சத்திரம் தமிழ் மந்திரம் பதிக்கப்பட்ட முருகவேலோட மந்திரம் பதிக்கப்பட்ட முருகவேல் சத்திரத்தை வச்சு ஒரு திங்கள் பூஜை செய்யணும். விடிய காலையில் வந்து பூஜை செஞ்சு அது உரிமையாளர் யார் அதை வாங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனைத்து சக்தி மந்திரங்களும் வந்து நம்ம கிரகிச்சு அதை வந்து அவங்க அவங்க மலைக்கிட்டேயே வந்து கிரகிச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மந்திரம் வச்சு கிரகிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போது அவங்க அந்த வேல் மந்திரத்தை வந்து கிரகிச்சு அவங்களும் கிரகிச்சு உள்வாங்கி அந்த வேலை கொண்டு போவாங்க. அங்கேருந்து கொண்டு போகணும். சாதாரண ஒரு வேலை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதை விட இந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி மேற்கொண்டு கொண்டு வரும்போது அதோட மந்திர பயிற்சிகளும் அதோட ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உருவாக்கி அந்த பழனி மலை அடிவாரத்தில் வந்து ஒரு திங்கள் வச்சு அதை விடிய காலையில் வந்து அந்த ஒரு திங்கள் பூரா வந்து கிரகிச்சு மந்திரத்தை கிரகிச்சு அதை உரிமையாளர் ஆக்கும்போது உரிமையாளர்கள் யாராவது வாங்கும்போது அப்போது வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து சில சக்தி மந்திரம் முருக மந்திரம் அப்படிங்கிறதும் எல்லாம் உங்களுக்கு தமிழ் மந்திரம் தமிழ் மந்திரம் தான் முக்கியமானது. மந்திரங்களை கிரகிச்சு அதை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு அதை சாதாரண வேளாக ஒப்படைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மந்திரம் கிரகிச்சு ஒப்படைக்கிறது வந்து அதோட பலனை வேறு மாதிரி இருக்கும். அது பழனி மலை அடிவாரத்தில் இது பண்ணுறதுங்கிறது வந்து அபரிதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் அப்படி அவருக்கு அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் வந்து இந்த முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற வேல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான முருகவேல் சத்திரத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வழிபடும்போது உங்களோட பலன்கள் அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதே தமிழ் மந்திரம் அதில் வேலை பதிக்கப்பட்டிருக்கிற ஓம் முருக உள்ளம் முருக தமிழே முருக தமிழ் வேந்தே முருக அப்படிங்கிற இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேல் மூலமாக கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சியும் தமிழ் முருகப்பெருமானோட அருளும் முருகப்பெருமானோட தமிழ் மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் அது தினமும் வழிபட்டு வரும்போது இல்லை செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரும்போது உங்களோட வைப்ரேஷன் வந்து 4-5 மடங்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு இந்த முருகவேல் சித்திரம் மூலமாக உங்களுக்கு அந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாகும். முருகவேல் வழிபாடு வேல் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து முருகவேல் சித்திரம் அப்படிங்கிறது. இது முருகவேல் சித்திரம் அப்படிங்கிறது வந்து இது வந்து பழனியில் வந்து இது நிறையா பேர் இந்த தொழிலை வந்து ஆரம்பித்து செய்யலாம். முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற ஒரு வேலை தயாரித்து அதை கிரகிச்சு அதை மக்களுக்கு வந்து மந்திரம் கிரகிச்சு ஒப்படைக்கணும். இதை ஒப்படைக்கிற பணியை வந்து முருகப்பெருமானுடைய பழனிமலை அடிவாரத்தில் பல பேர் இந்த தொழில் ஆரம்பிச்சும் கூட செய்யலாம். இது வந்து பழனியோட தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் பழனியோட பழனியை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல மடங்கு உயர்த்த வாய்ப்பு இருக்குது.
இந்த வேல் அப்படிங்கிற பயிற்சியை வாங்கி வாங்கி கொண்டு மக்கள் இதை பயன்படுத்தி வரும்போது பல மடங்கு வைப்ரேஷன் உணரும்போது நிச்சயமாக வந்து வெளிநாடுகள் இருந்தும் கூட பல வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த வேல் அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு வெளியே நாட்டிலேருந்து பல இடத்துலேருந்து இந்த வேலை வாங்கியிருப்பு அவங்க கிரகிச்சு இந்த ஃபாலோ பண்ணும்போது வேல் வழிபாடும் முருகவேல் வழிபாடும் தமிழோட பரவலும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா தமிழில் தான் இருக்கணும் மந்திரம் அப்படிங்கிறது. தமிழ் வார்த்தைகளே வந்து ஒரு இனிமையான ஒரு மந்திர வார்த்தைகள் தான். இது நிறைய பேர் இது புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில வார்த்தைகளோட எல்லா மொழிகளுக்கும் வந்து பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பேசிக்காக வந்து தமிழ் தான் இருக்குது. தமிழோட ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட பேசிக்கான ஒரு சவுண்ட்ஸ்லேருந்து உருவானது தான் தமிழோட வார்த்தைகள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தமிழோட மந்திரத்தை வச்சு தான் தமிழை உச்சரிக்கப்படக்கூடிய மந்திரங்களை வச்சு மட்டும்தான் இந்த முருக வேல் சத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மந்திரம் பதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வேல் மூலமாக கிடைக்கிற பலனும் முருகப்பெருமானை வழிபடுற மூலமாக பெற்ற பலனும் மந்திரங்களோட பலனும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதை வழிபடுறதுனால உங்களுக்கும் அதிகமாகும். இதை செஞ்சு தயாரித்து கொடுக்குறதுனால முருக பழனியை சுற்றி இருக்கிற மக்கள் இதை தொழிலாக ஆரம்பித்து பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகும். பழனிலையும் தொழில் வளர்ச்சிங்கிற அப்படிங்கிறது வந்து அதிகமாகும், கணிசமாக உயரும். உலகளவில் வந்து முருகப்பெருமானுடைய வேலும் தமிழும் பரவும். முருகப்பெருமானுடைய வழிபாடும் வேல் வழிபாடும் தமிழோட பரவலும் அதிகமாக உங்களுக்கு அதிகமாகும். நன்றி. இது பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிபுணர். நன்றி, வணக்கம்.